பொறுக்கி பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா விவேக் கால் கையை அமுக்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. அதே ட்ரெஸ் போட்டு வந்திருக்காரு அமித்ஷாஜி, அதே மாதிரி துண்டை அதே யதார்த்தமாக போட்டு வந்திருக்காரு. அவர் ஒரு நிமிஷம் தான் குறுகுறுன்னு பார்த்தாரு, டப்புன்னு கையை கால் அமுக்குன்றாரு. எப்படி புலி நீ மீசையெல்லாம் வச்சிருக்க, மருவெல்லாம் வச்சிருக்க, நீ பார்த்தாலே பயங்கரமாக இருக்கு, எப்படி கையை கால் அமுக்க சொன்னாருன்னா இப்போ பாருங்க அப்படின்னாரு. டக்குன்னு மரு எடுத்துகிட்டு பார்த்தா கை மாதிரி பேப்பர் ஒரு இது கொடுத்தாரு, அவரும் வாங்கி வச்சுட்டாரு. இவருக்கு தமிழில் எழுதினாருன்னா அவருக்கு படிக்க தெரியாது, ஹிந்தி இவருக்கு தெரியாது. இது வர வழியில் ஃப்ரெண்டு சாப்பிட சொல்லிட்டான், அந்த இது அப்படியே இருக்கு டிஃபன், நீ சாப்பிட்ற அப்படின்னால அந்த மாதிரி ஒன்று கொடுத்தாரு. அந்த பாசத்தில் துணைத் தலைவராகவே போட்டேன். அப்போ என்ன அர்த்தம், நான் தலைவர், துணைத் தலைவர்னா எனக்கு அடித்த வாரிசே அவர் தான். தமிழகத்தில் நடத்துறதுனால கூட துணைத் தலைவராக போட்டிருக்கலாம். இப்போ அப்போ ஆந்திராவில் நடத்திருக்கல, கர்நாடகாவில் நடத்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உள்குத்து. நீங்கள் முதல்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மூச்சே விட முடியல. அடுத்த போராட்டத்துக்கு பெரிய அளவில் அடித்து ஆப்படிக்கிறதுக்கு அடுத்து அவங்களோட டார்கெட்டு அமித்ஷா தான். தமிழ்நாட்டில் போராட்டம் வந்து நாடு முழுவதும் போராட்டம் பண்ணால் பெரிய எதிர்ப்பாயிரும். தம்பி ஆகிட்டோம்னா சவுத்தில் எவர் பார்த்துக்குவார், நாங்கள் நார்த்தில் பார்த்துக்குவோம். சின்னஜி அவர் தான் இங்கே வந்திருக்காரு. அவர் சின்னவராக இருக்கப்போ தான் கர்நாடகாவில் பாஜக ஆட்சியில் தான் சர்வேக்கு அனுமதி கொடுக்குறாரு. அப்போ அவர்கிட்டே கேட்கலாமே, நேற்று நைட்டு பார்த்தார்ல மேகதாவில் நீங்கள் எழுதி வச்சுங்க. 2029 வந்து அமித்ஷா அவர்கள் வந்து பிரதமர் வேட்பாளராக, ஸோ அதுக்கு வந்து துணை பிரதமராக விஜய் அவர்களை வந்து நான் தலைவர், நீ துணைத் தலைவர் அப்படிங்கும்போது நீங்கள் வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி ஏன்னா அடுத்த கூட்டணியில் கூட சேர்க்கலாம். நீங்கள் தனியாக நில்லுங்க, ஏமாற்றி அடித்து வாங்க, நாங்கள் தனியாக நிற்கிறோம், நாங்கள் ஒரு 220 வரோம், நீங்கள் ஒரு 30 சீட்டு வந்தீங்கன்னா நம்ம 2 பேர் இதாகிக்கலாம், நீங்கள் துணை பிரதமர் ஆகிக்கலாம். தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா சார். தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு வந்து நடந்துட்டுருக்கு. இந்த மாநாட்டில் காவேரி குறித்தும் மேகதாது குறித்தும் பல விவரங்களும் பல விஷயங்களும் பேசப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. யார் சொன்னா அப்படின்னு காலையில் உங்களுக்கு இல்லை, இது குறித்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அப்படிலாம் பேச மாட்டாங்கம்மா, அந்த மாதிரிலாம். டி.கே. சிவகுமார் அவர்களும் வந்து அவர் வந்திருக்காரு அப்படின்றதுக்காக புரியுதா, அதை பேச மாட்டாங்க. அவர் வந்திருக்காரு அப்படின்றதுக்காக எப்படி அதை பேச முடியும்? இப்போ ஒரு கறிக்கடை வச்சுருக்கவர் ஒரு கல்யாண வீட்டுக்கு வராரு அப்படின்னு வச்சுங்களேன், அவர்கிட்ட எப்போ வந்தீங்க, நான் சொந்தக்காரராக இருப்பார், எப்படி இருக்கீங்க, என்ன இருக்குது, தொழிலாம் அப்படி போய் அப்படி கேட்கலாமே தவிர அந்த கறிக்கடை வச்சுருக்காரு, நல்லா வெள்ளை வெட்டி கடையெல்லாம் பொண்டாட்டியோட வந்திருப்பார், பிள்ளையோட கல்யாணத்துக்கு வந்து பாய் ஒரு வண்டியில் கறி எதுவும் கொண்டு வந்துருக்கீங்க, வண்டியில் இருக்கா அப்படின்னு கேட்பீங்களா நீங்கள்? கேட்க இல்லை, எதுவும் கறி இருக்கா, இப்போ ஒரு 1/2 கிலோ இருந்தால் கொடுங்க, வீட்டுக்கு போகிறப்ப கொண்டு போகிறேன். அவர் கல்யாணத்துக்கு வந்திருப்பார், இவங்க கல்யாணத்துக்கு வந்திருப்பார். அப்போ என்ன பேசுவாங்கன்னா கல்யாணத்தை பற்றி பேசுவாங்க. சொந்தக்காரங்களாக இருந்தால் கூட ஒரு பாய் இன்னொரு பாயை கட்டி பிடிச்சிக்குவாங்க. இல்லை சாதாரண நம்ம ஆட்களாக இருந்தால், இப்போ நம்ம சொந்தக்காரர் ஒரு கறிக்கடை வச்சுருக்காரு, நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், அவர் என்ன கேட்பார், அவர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, குடும்பம் எப்படி இருக்குது, பிள்ளை குட்டிலாம் நல்லா இருக்கா, இவங்க எப்படி இருக்காங்க, அடுத்து எப்போ மகளுக்கு கல்யாணம், அப்போ மகனுக்கு கல்யாணம், இப்படி கேட்பாங்க. இல்லை பேரம் பேத்தி கேட்பாங்க, இல்லை ஏதாவது இப்படி தானே கேட்டுக்குவாங்க, அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி கேட்டுக்குவாங்க. அப்போ வந்து இப்போ நான் போகிறேன் ஒரு கல்யாணத்துக்கு போனோடனே வாங்க ஒரு இன்டர்வியூ எடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்களா? யாராவது கேட்க மாட்டேன். கல்யாணத்துக்கு வந்துட்டார், சரி வாங்க 2 பேரும் பேசுவோம், இந்த தம்பி அந்த கேமரா எடுத்துட்டு வா, பொண்ணு மாப்பிள்ளை எடுத்தது போதும், வா இவர்கிட்ட நான் சில கேள்வியை கேட்குறேன்னு கேட்க முடியுமா? அது மாதிரி சிவகுமார் வந்தது தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டுக்கு, அங்கே போய் வந்து தண்ணி கேன் எடுத்துகிட்டு வந்தீங்களான்னு கேட்க முடியாது அவர்கிட்ட, புரியுதா? அதனால் கேட்கவும் மாட்டார் விஜய். இல்லை, இது குறித்தும் அவர் பேசியிருக்காரு சார். அதாவது இப்போது இந்த மேகதாதுல அணை கட்டுறது வந்து தமிழ்நாட்டுக்கும் முக்கியமானது, கர்நாடகாவுக்கும் வந்து முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் உங்களுக்கு உதவுறோம், நீங்கள் எங்களுக்கு உதவுங்க அப்படின்னு ஒரு விஷயம் அவர் யார் சொல்கிறாரு? டி.கே. சிவகுமார். என்ன நாங்கள் உதவுங்கன்னா செங்கல் கல்லெல்லாம் கொடுக்க சொல்கிறாரா, என்ன சொல்கிறாரு தெரியல, எந்த வகையில் நம்ம உதவுறது? ஆனால் அவங்க வந்து மேகதாதுல அணை கட்டியே ஆவாங்க. இது வந்து அரசியலுக்காகவோ எதையும் மறைச்சி பேசுகிறதுக்காகவோ, இப்போ தமிழனால் இந்த இது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நம்ம பேசலாம். மேகதாதுல அவன் இன்னொரு அதிகபட்சம் 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ளே மேகதாதுல நீங்கள் எழுதி வச்சுங்க, அணை கட்டியே தீருவாங்க, நீங்கள் தடுக்கவே முடியாது, புரியுதா? ஆனால் நீங்கள் உருட்டி தள்ளி போட்டு இதை பண்ணி அதை பண்ணி போயிருந்தால் மரத்தை வெட்டுறதுக்கு சாங்ஷன் போட்டாங்க. முதல்ல ஏற்கனவே இடமெல்லாம் சர்வே பண்ணி பழைய பிஜேபி ஆட்சியிலே மார்க் பண்ணிட்டான். அந்த பிஜேபியை சேர்ந்த அதே யார் சின்னஜி அவர் தான் இங்கே வந்திருக்கார். அவருடைய ஆட்சி, அவர் தான் நீண்ட காலமாக சின்னவராக இருக்கார். அவர் சின்னவராக இருக்கிறப்ப தான் கர்நாடகாவில் பாஜக ஆட்சியில் தான் சர்வேக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அப்போ அவர்கிட்டே கேட்கலாமே, நேற்று நைட்டு பார்த்தார்ல, இந்த பசங்க இந்த சில பொறுக்கி பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா விவேக் கால் கையை அமுக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது.
ஒரு அதை எடுத்து போட்டு விட்றாங்க. அது தப்பு இல்லை. ஒரு சிஎம் அவர் எப்படி அப்படி போடலாம் அது? அந்த மாதிரி விவேக் அதே ட்ரெஸ் போட்டு வந்திருக்காரு அமித்ஷாஜி. எது விவேக் வந்து காலகையா அமுக்குவார்ல, அதே மாதிரி துண்டு அதே அது யதார்த்தமாக போட்டு வந்திருக்காரு அவர். அவர் எப்போவுமே அந்த கலரில் போட மாட்டார். ஏதோ காவி துண்டு அது மாதிரி தான் போடுவார். இப்போ இன்றைக்கி ஏதோ என்னமோ ஒரு இதில் வந்து மீம்ஸ்க்காக போட்டு வந்தாரா என்னன்னு தெரியல. அதுதான் ஒரு ஒரு அமைப்பு அமைன்றது. அப்படி இருக்கும்போது அந்த இதை பார்த்தோன்னு இவங்க டக்குன்னு அதை எடுத்து மேட்ச் பண்ணி விட்டாங்க. ஆனால் தப்பு. ஒரு முதலமைச்சர் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அப்போ நேற்றே அவர் கேட்டுக்கலாம்ல. ஏதோ இது கொடுத்தாரு, டிஃபன் பாக்ஸா என்ன கொடுத்தாரு நேற்று? ஏதோ ஒரு லஞ்ச் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்தாருல. இந்த இதெல்லாம் பாம்பேலெல்லாம் ஆஃபீஸ்க்கு போகும்போது இங்கே கூட எல்லா பசங்க ஐடியில் ஒர்க் பண்ணுற மத்தியானம் வேலை பார்க்க மாட்டாங்க, நைட்டு தான் வேலை பார்ப்பாங்க. அவங்க கடையில் வாங்கி தான் சாப்பிட்டு பழக்கம் அவங்களுக்கு. இது ஜென்ரலாக இருக்கிற தம்பிகள் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து காலையில் இந்த இண்டஸ்ட்ரியல் இதில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா காலையில் வீட்டில் ஒய்ஃப்லாம் டிஃபன் பாக்ஸை கட்டி அதை ஒரு பேக்கில் கட்டி இதை மாட்டி அதை பைக்கில் முன்னாடி மாட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஏதோ கொடுத்தாரு. இந்த வீட்டிலேருந்து சாப்பாடு டிஃபன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ சில பேர் சொல்லுவேன், மச்சான் டிஃபன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்டா, நான் வந்து வர வழியில் ஃப்ரெண்டு சாப்பிட சொல்லிட்டேன், அந்த இது அப்படியே இருக்குது டிஃபன், நீ சாப்பிட்ரு அப்படின்னு வாங்கல. இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்போ திரும்பி லஞ்ச் இருக்கும், வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ வேறு எங்கேயாவது சாப்பிட்டாங்கன்னா வேறு யாருக்காவது கொடுத்துருவாங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்தது. அந்த மாதிரி ஒன்று கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பூங்கொத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு பேப்பர் தான் கொடுத்தாரு. பேப்பர் தான் கவர் கிடையாதுமா. அது கவர்னிங்கன்னா வேறு மாதிரி பேப்பர் ஒரு இது கொடுத்தாரு. ஒரு இது கொடுத்துட்டு அவரும் வாங்கி வச்சுக்கிட்டாரு. ஏன்னா இவருக்கு தமிழில் எழுதினாருன்னா அவருக்கு படிக்க தெரியாது, ஹிந்தி இவருக்கு தெரியாது, அதனால் இங்கிலீஷும் அவருக்கு தெரியாது, குஜராத்தி இவருக்கு தெரியாது. அப்போ எந்த லாங்குவேஜில் எழுதுனாங்கன்னு தெரியல. எழுதி யாரோ எழுதிய கவிதைன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த மாதிரி ஏதோ யாரோ எழுதி கொடுத்ததை கொண்டு வந்து சபையில் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றியான பேச்சுவார்த்தை இருக்குது. அப்புறம் சிவகுமார் வந்தார்னா, சிவகுமார் வந்து தென் மாநில முதல்வர்கள் மாநாடு எதுக்கு நடத்துறதுன்னா சட்டம் ஒழுங்கு பற்றி. ஏன்னா உள்துறை அமைச்சர் தானே வராரு. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, இது இருக்குது, அப்படி இருக்குது, இதை நீங்கள் இப்படி மெயின்டைன் பண்ணணும், அப்படி மெயின்டைன் பண்ணணும், மாணவர்களை எப்படி நசுக்கணும், ஏன் போராட்டம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வெளியில் வந்து இப்போ பெயிண்ட் அடிக்கிறது வேறு. இந்த முதல் முறையாக சென்னையில் நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்குது. அப்போ எவ்வளோ அன்பும் பாசமும் விஜய் மேலே, நம்ம முதலமைச்சர் மேலே இருந்தால், நம்முடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இங்கே வந்து நடத்துகிறாங்க. இத்தனை மாநிலங்கள் இருக்கும்போது தெலங்கானா இருக்குது, ஆந்திரா இருக்குது, கர்நாடகா இருக்குது, கேரளா இருக்குது. கேரளா எவ்வளோ அழகான பகுதி, சீசன் நல்ல சீசன், இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, அங்கே நடத்தியிருக்கலாம். இல்லை கர்நாடகாவில் அழகாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, குடகு பகுதியில் கூறுக்குள்ளேயோ எங்கேயோ ஒரு இடத்துல போட்டால் இவங்களும் போய் பார்த்த மாதிரி இருக்கும். அங்கே நடத்தாமல் தமிழ்நாட்டில் ஒரு காஞ்ச ஊரில் வந்து இப்போ சீசன் இங்கே வந்து மகாபலிபுரத்தில் நடத்துகிறாருன்னா, அப்போ எவ்வளோ பாசம் விஜய் சார் மேலே இருக்குது அப்படின்றது நமக்கெல்லாம் பெருமை தான். இவ்வளோ சீனியர் சிவகுமாரெலாம் வந்து நம்ம வந்து இப்போ பேசக்கூடாது, அவர் முதல்வர்னால அவர் தான் இந்த மாதிரி தரம் கேட்டு பேசிட்டார், விஜய் அவர்களை வந்து ரொம்ப கேவலமாக பேசிட்டார், நான் ஒரு ஆளான்ற மாதிரி. அதுக்காக நம்ம திருப்பி அவரை பேச முடியாது. அவர்லாம் சீனியர் அரசியல் 40 வருஷம் இருக்கார். ஒருத்தர் 50 வருஷம் இருக்கார், சந்திரபாபு நாயுடு. இன்னொருத்தர் 10 வருஷமாக இருக்கார். இன்னொருத்தர் கேரளா சிஎம்லாம் பார்த்திங்கன்னா 30 வருஷத்துக்கு மேலே போராட்டங்கள் பண்ணி அடி வாங்கி, அந்த கேரளாவில் எந்த போராட்டத்துக்கு போனாலும் தண்ணி பீச்சு அடித்து கீழே தள்ளி விடுவாங்க. அந்த மாதிரி ஓட அடி வாங்கி முதலமைச்சராக இருக்கார். அவரெல்லாம் துணைத் தலைவராக போடாமல், புரியுதா, அந்த இதில் சில நண்பேண்டா அப்படின்னு சொல்லி பல இடத்துல கொண்டு சிக்க வச்சுருவாங்க. பார்த்தா மன்னனை வாங்கிட்டு இருப்பான், ஃபோனை போட்டவொடனே பார்த்தா ஓடி வந்து என்ன நண்பேண்டான்னு இதுக்காடா கூப்பிட்ட, கிட்ட வந்துட்டு அடுத்து நான் தான் மன்னனை வாங்கணும், இப்போ உனக்காக ஓடி வந்து இப்போ பாரு அப்படின்னு ஒருத்தன் போகிற வழியில் சொல்லிட்டு போவான், மன்னனை காலி ஆயிடுச்சுடா பார்த்தா அப்படின்னு. அந்த மாதிரி அந்த நண்பன் அப்படின்றதும் தம்பியாக ஒருத்தரை ஏற்றுக்கிறது நமக்கு பிடிச்சவங்கள தான் ஏற்றுக்க முடியும், பிடிக்காதவங்கள ஏற்றுக்க முடியும். பிடிச்சவங்கள பார்த்த உடனே ஒரு ஆர்வம் வரும், வாங்க தம்பி வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கட்டி பிடிச்சி ஒரு இது பண்ணுவாங்க. பிடிக்காதெல்லாம் அப்படி தள்ளியே நிற்பாங்க. அந்த பாசத்தில் துணைத் தலைவராகவே போட்டார். எனக்கு அப்போ என்ன அர்த்தம், நான் தலைவர், இவர் துணைத் தலைவர்னா எனக்கு அடித்த வாரிசே அவர் தான் அப்படின்ற மாதிரி. எதுக்கு அப்படி போட்டிருக்காரு,
தமிழகத்தில் நடத்துறதுனால கூட துணைத் தலைவராக போட்டிருக்கலாம்ல சார். தமிழகத்தில் நடத்துறதுன்னா துணைத் தலைவர் அப்படி போட்டு புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோம். இப்போ ஒரு எப்படி அது என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, சரி விடுங்க அந்த உதாரணத்தை சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்றதுனால, நீங்கள் தமிழ்நாட்டில் நடத்தணுன்றதுக்காக எப்படி இவரை இதாக பண்ண முடியும்? இப்போ அப்போ ஆந்திராவில் நடத்திருக்கலாம், எதுக்கு தமிழ்நாட்டில் நடத்துகிறாங்க? கர்நாடகாவில் நடத்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உள்குத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால் மூச்சே விட முடியல. மூச்சு விட முடியல அப்படிங்கும்போது என்னென்னா, தென் தமிழ்நாட்டில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி பெருசாக வரலை. அதுதான் என்ன பண்ணுறாருன்னா, ரூரல் இது சிட்டி நக்சல்ஸ்ன்ற மாதிரியும் அறிவுசார் நக்சல்கள் மாதிரியும் மோடிஜி பேசினார். இப்போ என்னென்னா, அவங்க இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்த போராட்டத்துக்கு பெரிய அளவில் அடித்து ஆப்படிக்கிறதுக்கு. அடுத்து அவங்களோட டார்கெட்டு அமித்ஷா தான். அதுக்கான இதை இப்போ உடைக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் போராட்டம்னு வந்து நாடு முழுவதும் போராட்டம் பண்ணால் பெரிய எதிர்ப்பாயிரும். அப்போ இவங்களெல்லாம் கூப்பிட்டு இவர்களெல்லாம் வந்து மறைமுகமாக நீங்கள் நசுக்குங்க, கண்ட்ரோல் பண்ணி வச்சுங்க, சட்டம் ஒழுங்க, போராட்டம்னா விடாதீங்க, மாணவர்கள் பெண்கள்லாம் ஆண்கள்லாம் கூடினாங்கன்னா முன்னாடியே காசு இது பண்ணி விட்ருங்க, அவங்கள வந்து நசுக்கி காலி பண்ணி விட்ருங்க அப்படின்றதுக்கான மாநாடு தான். அதை கர்நாடகாக்காரங்க கேட்டாங்க கேட்க மாட்டாங்க, கேரளாக்காரங்க கேட்க மாட்டாங்க, புரியுதா? தெலுங்கானாக்காரங்களும் கேட்க மாட்டாங்க. சந்திரபாபு நாயுடு மட்டும் என்ன பண்ணுவார்னா, அவர் லைட்டாக, ஏன்னா இது ஆந்திராவில் பெருசாக அந்த போராட்டம் இல்லை. அப்போ இலங்கை இந்த 4 ஸ்டேட்லேயும் நடிகராக இருக்கிறதுனால நம்மளுடைய முதலமைச்சர் வந்து இப்போ கேரளா முதலமைச்சர்லாம் கொண்டு போய் கேரளாக்காரங்களுக்கே யாருன்னு தெரியாது, இதில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டார். இப்போ காங்கிரஸோட தலைவர் இருக்கார் மல்லிகார்ஜுன கார்கே, அவரெல்லாம் யாருக்குமே தெரியாது, அவங்க ஊர்லேயே தெரியாது, பக்கத்து தெருவுக்காரனுக்கே தெரியாது யாருன்னா அவர்னு. ஆனால் விஜய் அவர்கள் 4 இதுக்கு தெரியும், தெலங்கானா வரைக்கும் தெரியுமில்ல விஜய் அவர்கள், ஏன்னா அவர் டான்ஸு ரீல்ஸு இதெல்லாம் வந்து பயங்கர ரீச். அப்படி இருக்கும்போது இவரை வச்சு இளைஞர்களை கட்டுப்படுத்தி தம்பியாக ஆக்கிட்டோம் வைங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வில்லனாக இருப்பான், பல படங்களில் பார்த்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துருவாங்க, அப்போ அந்த பகை வந்து மறைஞ்சிடும், புரியுதா? அந்த மாதிரி தம்பி ஆக்கிட்டோம்னா துணைத் தலைவர் ஆக்கிட்டோம்னு வைங்க, சவுத்தில் இவர் பார்த்துக்குவார், நாங்கள் நார்த்தில் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் தான் வந்திருக்காரு. அதனால தான் தமிழ்நாட்டில் போட்டிருக்காரு. இவரும் டிஃபன் பாக்ஸில் இட்லி 2 இட்லி அதை சப்பாத்தியாக கொண்டு கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு அப்புறம் பூவையும் கொடுத்துட்டு ஒரு பேப்பரையும் கொடுத்துருக்காரு, இந்த இதெல்லாம் பெண்டிங் இருக்குது பார்த்து செய்யுங்க. அவரும் சிரித்து வாங்கிட்டு இந்த ஃபோட்டோ வெளியிட்டு எல்லாம் சந்தோஷம். சார், அதாவது 2029 வந்து அமித்ஷா அவர்கள் வந்து பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்படுவாங்க அப்படின்னு ஒரு விஷயமா இருக்கட்டும். யார், அமித்ஷாவியா? சரி. ஸோ அதுக்கு வந்து துணை பிரதமராக விஜய் அவர்களை வந்து இருக்கலான்ற ஒரு பிளானில் இருக்காங்களா? ஏன்னா ஏற்கனவே வந்து அடுத்த பிஎம்ன்ற மாதிரிலாம் வந்து எதுக்குமா துணை பிரதமராக போய் இவர் ஆக்குறாங்க? இவர்னா பிஜேபிக்காரரா? இப்போ நீங்களே அப்படி தான் நினைக்கிறீங்க, பிஜேபின்றதை உறுதிப்படுத்துகிறீங்களா? அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் தான். ஆனால் வெளியுறவுத்துறை அமைச்சராக அவரை எடுத்து பார்த்தீங்கன்னா, வடிவேல் படத்தில் அப்போ இந்த விக்ரம் கேட்பாப்புல, எப்படி ராயரை அவனை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சார் புலி அப்படிங்கும்போது, மறு வச்சுருக்கேன் மீசை வச்சுருக்கேன், எப்படி ராயரையா பார்த்தோன்னே என்ன சொன்னார்னா, ஒரு நிமிஷம் தான் குறுகுறுன்னு பார்த்தாரு, டப்புன்னு கையை காலாமுக்குன்ட்டார் அப்படின்னு. எப்படி புலி நீ மீசையெல்லாம் வச்சுருக்க, மருவெல்லாம் வச்சுருக்க, நீ பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது, எப்படி கையை காலாமுக்கு சொன்னார்னா, இப்போ பாருங்கள் அப்படின்னாரு. டக்குன்னு மரு எடுத்துகிட்டு பார்த்தா கை சும்புற மாதிரி. இப்போ இதை ராயரையா கண்டுபிடிச்சிட்டாரு. பார்த்தவொடனே நீ மீசை வச்சுருக்கலாம், மரு வச்சுருக்கலாம், இது வேணாலும் வச்சு மிரட்டலாக இருக்கலாம் இல்லை மாதிரி, ஆனால் நீங்கள் யாருன்னு பார்த்தவொடனே தெரிஞ்சிருதில்ல சில பேருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரிலாம் நீங்களாக யோசிக்கக்கூடாது. நீங்கள் வந்து பார்த்தா பயப்படலாம், அவங்க வந்து பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் அமித்ஜி. இப்போ அமித்ஜி வந்து சப்த நாடிகளை அடங்கி போயிருக்காரு, வாயே திறக்கலை. இப்போ அவர் காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டத்துக்கு அப்புறம் அவர் வெளியில் வர்றதே இப்போ தான். நார்த் இந்தியாவில் அவர் வெளியே போகிறதில்ல, டெல்லியிலலாம். ரெண்டாவதாக அவர்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை, அது தெரியுமா அவருக்கு? இப்போ பிரதமராக எங்கே போவார்? உள்ளூருக்குள்ளேயே சுற்றுவாரா? கோயம்பேட்டுக்குள்ளேயும் கொருக்குப்பேட்டைக்குள்ளேயும்? இங்கே
பிரதமர் ஆனால் 4 நாட்டுக்கு போகணும், 4 தலைவர்களோட பார்க்கணும், பேசணும். அதெல்லாம் அந்த நாலேஜே அவர் கிடையாது. யாருக்கு? அமித்ஜி. அமைச்சர். இந்தியாவில் எந்த மூலை முடுக்கில் எங்கே இருக்கு, யார் இருக்கா, எவன் எத்தனை கோடி வச்சிருக்கு, எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் பாஸ்போர்ட்டே அவர்கிட்ட கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? அமித்ஷாட்ட பாஸ்போர்ட் கிடையாது. அவர் அப்புறம் எங்கே போய் பிரதமராக இருப்பார்? அதுதான் இருக்குது. அவருக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறது அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிரும். ஐயோ நீங்கள் தப்பாக பாஸ்போர்ட் அவரை வரிசையில் நிற்க சொல்கிறாங்கன்றதுக்காக எடுக்காமல் இல்லை. அவர் ஒரு தேசபக்தராக, நான் இந்தியா தாண்டி வெளியில் போக மாட்டேன், இந்த மண்ணை தாண்டி என் கால் வேறு எங்கேயும் படாது அப்படின்றதில் பாஸ்போர்ட் எடுக்காமல் இருக்கார். அப்புறம் இவர் எப்படி உலக அரசியல் ட்ரம்ப் கூப்பிட்றாரு, எப்படி போவீங்க பாஸ்போர்ட் இல்லாமல்? புரியுதா? ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கார். அது ஒரு வகையில் இதுதான் ஒரு தேசபக்தி தான், அதில் தப்பு சொல்ல முடியாது. இந்த மண்ணில் நான் இருப்பேன், எவனாக இருந்தாலும் என்னை இங்கே பாருங்கள் அப்படின்றது ஒரு கெத்து தான். ஆனால் அந்த கெத்தை வச்சா ட்ரம்ப் விட மாட்டானே, ஐயோ அப்பான்னு கத்துற அளவுக்கு அடிப்பான். இப்போ போய் இத்தனை தடவை போயிட்டு வந்துமே 100% டேக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ட்ரம்ப் மாதிரி ஆள் மாட்டினாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ அப்படியே ஒன்று ஓடிட்டுருக்கு. அவர் துணை பிரதமர் தம்பின்னு ஒன்று துணைத்தலைவர் இருக்கலாம். ஏன்னா நான் தலைவர், நீ துணைத் தலைவர் அப்படிங்கும்போது நீங்கள் வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி, ஏன்னா அடுத்த கூட்டணியில் கூட சேர்க்கலாம். நீங்கள் தனியாக நில்லுங்க, ஏமாற்றி அடித்து வாங்க, நாங்கள் தனியாக நிற்கிறோம், நாங்கள் ஒரு 220 வரோம், நீங்கள் ஒரு 30 சீட்டு வந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் இதாகிக்கலாம், நீங்கள் துணை பிரதமர் ஆயிருங்கன்னு கூட பண்ணலாம், தப்பு இல்லை. இருக்குது, நீங்கள் சொல்கிற ஐடியா கரெக்ட். சின்ன வயசுலேயே உங்களுக்கு இவ்வளோ ஞானம் இருக்குது அப்படின்ற போது எனக்கு உண்மையிலே பெருமையாக தான் இருக்குது.